பண்டி அண்ணா, அந்த அலாம் ரொம்ப நேரமா அடிக்குது, கொஞ்சம் எந்திரிச்சு ஆஃப் பண்ணுங்கண்ணா. என்னது, அலாம் அடிச்சிருச்சா? டே சிண்டு, 6 மணி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. இன்னைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே. டே சிண்டு, 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 எந்திரிடா சீக்கிரமா, இன்னைக்கு பெரியமாக்கு பர்த்டேடா. டேய் சிண்டு, எங்க அம்மாக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன். தூங்கிட்டு இருக்காம எந்திரிடா முதல்ல மேல. எங்க அம்மாவை எழுப்பி ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணலாம். பண்டி அண்ணா, அங்க போய் நின்று என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க தானே எங்கேயோ வச்சேன். நல்ல வேலை, எங்க அம்மா இதை நேத்து நைட்டு பார்க்கவே இல்லை. டே சிண்டு, இங்க பாரு, எங்க அம்மாக்கு சூப்பரான சேலை வாங்கியிருக்கேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுப்பலாம் வா. அம்மா, அம்மா, எந்திரிங்கம்மா, காலையில ஆயிருச்சு. பெரியமா, பெரியமா, நாங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டோம், நீங்க எந்திரிங்க பெரியமா. டே பண்டி, என்னடா ரொம்ப நேரம் அசந்து தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் என்னடா நேரத்தில் எந்திரிச்சிட்டீங்க? அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேம்மா, அதனாலதான் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணலான்னு நேரத்துல எந்திரிச்சோம். ஹாப்பி பர்த்டேமா பெரியமா, ஹாப்பி பர்த்டே பெரியமா. டேய் பரவாயில்லையே, என்னோட பர்த்டே எல்லாம் 2 பேரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு முன்னாடியே அதுக்காக தான் எந்திரிச்சிங்களா? பெரியமா, அது மட்டும் இல்ல, நானும் பண்டி அண்ணாவும் சேர்ந்து உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ரெட் கலர்ல புடவை வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க பெரியமா. என்னடா இது, எனக்கு தெரியாம எனக்கு புடவையெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குடா. என்னடா இது, சேலையை பார்த்தா நம்ம ஊர்ல வாங்கின மாதிரி தெரியல. அம்மா, போன மாசம் ஸ்கூல்ல இருந்து டூர் போயிருந்தோம்ல, நானும் சிண்டுவும் சேர்த்து வச்ச பணத்துல போய் வாங்கிட்டு வந்தோம்மா. உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குடா. சரி, லேட் ஆயிருச்சு, நான் போய் குளிச்சுட்டு இந்த புடவையை மாத்திட்டு வர்றேன். சரியா? குளிச்சுட்டு வந்து உங்க 2 பேத்துக்கும் பால் காய்ச்சி தரேன்டா. இன்னைக்குன்னு பார்த்து அசந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். பசங்க நமக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்களே. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் நேத்து உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பண்டி, நீ சொல்லாட்டி கூட நாங்க வந்திருப்போம். நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றோம். பண்டி, நான் சூப்பரான சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முதல்ல கொஞ்சம் இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இந்த சேரை மட்டும் கொஞ்சம் நீட்டா அரேஞ்ச் பண்ணுங்கப்பா. மத்ததெல்லாம் சொல்றேன். டே சிண்டு, பலூன் தான் நீ நல்லா ஊதுவியே. இந்தாடா சிண்டு, பலூன் நல்லா ஊதி நல்லா வீட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருடா. அண்ணா, பெரியமாக்கு எப்படி பலூன் டெக்கரேட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேண்ணா, என்கிட்ட கொடுங்க. பண்டி அண்ணா, இங்க பாருங்க, சூப்பரா வீட்டை தூரத்துல இருந்து பார்த்தா கூட தெரியற மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகேவா பாருங்கண்ணா? டேய் சூப்பரா இருக்கு, அப்படியே பார்த்து கேர்ஃபுல்லா கீழே இறங்கி வாடா. சரி, எங்க அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க, நான் கண்ணை கட்டி கூட்டிட்டு வரேன். மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க, சரியா? அம்மா, அம்மா, எவ்வளவு நேரமா குளிப்பீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்கம்மா. டே பண்டி, என்னடா இது, இந்நேரத்துல நீ என்ன குளிக்கவா போற? இதோ 5 நிமிஷத்துல வெளியில வந்துட்டேன்டா. அம்மா, நீங்க வெளியில வந்த உடனே உங்க கண்ணை நான் கட்ட போறேம்மா. உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. டே பண்டி, என்னடா இது, சின்ன பசங்க மாதிரி என் கண்ணை எல்லாம் கட்டி விட்டுருக்கீங்க. எங்க எது இருக்குன்னே தெரியலடா. நான் சொல்றேம்மா, அப்படியே நேரா போங்க. கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, அப்படியே போங்க. ஆண்டி, ஆண்டி, கரெக்டா நின்னுட்டு இருக்கீங்க ஆண்டி. அப்படியே திரும்பி நின்னுக்கோங்க. ஆண்டி, ஹாப்பி பர்த்டே ஆண்டி. என்னம்மா இது, லில்லியோட குரல் மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்திருக்கீங்களா? அம்மா, ஆமாம்மா, உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். நான் சொல்ற வரைக்கும் நீங்க கண்ணில் கட்டிருக்கிற துணியை கலட்டக்கூடாதுமா. நான்சி, அதை எடு நான்சி, சீக்கிரமா எடு. டேய், இன்னும் எவ்வளோ நேரம்டா நான் இப்படியே நிக்கணும்? என்னடா இது, யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா கழட்டி விடுங்கடா. பண்டி அண்ணா, அந்த கேண்டிலும் நைஃபும் பின்னாடி தான் வச்சிருக்கேன் பாருங்க, எடுங்கண்ணா. டே சிண்டு, அருந்தவாளே, தயவு செஞ்சு கண்ணில் இருக்கிற கட்டை கழட்டி விடுங்கடா. பெரியமா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப நீங்க கண்ணை திறந்து பார்க்கலாம். பெரியமா, கண்ணு கட்ட கழட்டிக்கோங்க பெரியமா. அப்பாடா, ஒரு வழியா கண்ணை திறக்க விட்டீங்களே. டேய், என்னடா இது, இவ்ளோ பேர் வந்திருக்காங்க காலையிலேயே. ஹாய் ஆண்டி, ஹாப்பி பர்த்டே ஆண்டி. உங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. பெரியமா, இந்த சாலையில உங்களை பார்க்கும்போது சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க பெரியமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க எல்லாரும் இந்நேரத்துல வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். புஷ்பா, நீ கூட வந்திருக்கியா? எத்தனை பேர்த்த கூப்பிட்டுருக்கீங்க? லில்லி, லோட்டஸ், புஷ்பா, ரெட் வெல்வெட்னு நம்ம தெருவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. எப்படா எனக்கு தெரியாம இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? சேலை வாங்கியிருக்கீங்க, கேக்கு வாங்கியிருக்கீங்க, வீடு ஃபுல்லா பலூன் ஒட்டியிருக்கீங்க. பெரியமா, அதை விடுங்க பெரியமா. இங்க பாருங்க, நாங்க என்ன எழுதியிருக்கோன்னு. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு எழுதியிருக்கோம். கேக்கு பிடிச்சிருக்கா? ஆண்டி, உண்மையை சொல்லணும்னா நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணல ஆண்டி. பண்டி தான் கேக்கெல்லாம் வாங்கினா. அதுக்கப்புறம் சிண்டு தான் வீடு ஃபுல்லா பலூன்ஸா ஒட்டி டெக்கரேட் பண்ணிருக்கா ஆண்டி. நாங்க வரும்போதே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அம்மா, லேட் ஆயிட்டு இருக்குமா, நீங்க முதல்ல கேக்க வெட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் ஃபிளேவர் கேக் தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சீக்கிரம் கேக்க வெட்டுங்கம்மா. பண்டி அண்ணா, என்னன்னா இது 3 கேண்டில் தான் வாங்கியிருக்கீங்க. பெரியமாக்கு என்ன 3 வயசா? டே சிண்டு,
எங்க அம்மாக்கு 30 வயசு ஆச்சு. ஒவ்வொரு 10 வயசுக்கும் ஒரு கேண்டில் வச்சிருக்கேன். அம்மா கேண்டில ஊதிட்டு கேக்க வெட்டுங்கம்மா. பெரியமா கேண்டில ஊதும் போது மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சுக்கோங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Happy birthday to you ஆண்டி. என்னடா இது சின்ன பசங்களுக்கு பண்ற மாதிரி எனக்கு போய் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் எப்படி பண்றது? டே பண்டி சிண்டு, நீங்க 2 பேருமே சேர்ந்து கேண்டில ஊதிட்டு கேக்க வெட்டிருங்க வாங்க. பெரியமா அதெல்லாம் முடியாது பெரியமா. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க தான் பண்ணணும். கேண்டில ஊதுங்க பெரியமா. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. நான்சி அந்த நைஃப் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். எங்க அம்மா கிட்ட எடுத்து கொடு நான்சி. அம்மா கேக்க கட் பண்ணுங்கம்மா. பண்றேன்டா இருடா. அம்மா அங்க பண்ணாதீங்க. அம்மாங்கிற இடத்துல பண்ணாதீங்க. சைடுல பண்ணுங்கம்மா. அங்க பண்ணுங்க. அம்மா எங்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு தானே இன்னைக்கு பர்த்டே. அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிடணும். இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. போதும்டா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குடா. இந்தா நீ சாப்பிடு. சூப்பரா இருக்குமா. டே சிண்டு குட்டி, இந்தா நீயும் சாப்பிடு. நான்சி சாப்பிடுமா. புஷ்பா நீயும் எடுத்துக்கோமா. சூப்பரா இருக்கு கேக்கு. ரெட் வெல்வெட் இந்தா நீயும் சாப்பிடு. லில்லி லோட்டஸ், நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் காலையிலேயே நேரத்துல எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்றேன். பூரி மசால் கேசரின்னு எல்லாம் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். புஷ்பா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்காத. ஐயோ ஆண்டி, வெறும் டிஃபன் தானா? நேத்து சிண்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி செய்றீங்கன்னு சொன்னா. டேய் எங்கிட்ட கேட்காமையே சொல்லிட்டியா? பரவாயில்ல விடுங்க. உங்க எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால லஞ்ச் வரைக்கும் இங்க சாப்பிட்டே போங்க. ஆண்டி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆண்டி. கண்டிப்பா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கணும் ஆண்டி. என்னம்மா இது, என்னை இப்படி சங்கடப்படுத்துறீங்களே. நீங்க வந்ததே ரொம்ப நல்ல விஷயம் தான். இதுல gift வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அப்பா துபாயில இருந்து கேமரா வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த கேமரால உங்களை நான் ஃபர்ஸ்டா போட்டோ எடுத்துக்கிறேன் ஆண்டி. ஓ கேமரா எடுத்துட்டு வந்திருக்கியா? ரொம்ப நல்ல விஷயம் தான். டே பண்டி சிண்டு வாங்கடா போட்டோ எடுத்துக்கலாம். ஐயோ என்னம்மா இது, பேக்ரவுண்ட் சரி இருக்காதே. கரெக்டா தான் நின்னுட்டு இருக்கனா? கரெக்டா வந்துருமாமா? ஆண்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது வந்து போலராய்ட் கேமரா தான். நம்ம பேக்ரவுண்ட் வந்து கேமராலயே மாத்திக்கலாம். நீங்க நின்னீங்கன்னா போதும் ஆண்டி. அப்படியே நில்லுங்க, சூப்பரா இருக்கு. அம்மா ஆமாமா, நான்சி எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிற கேமரா சூப்பரான கேமரா. இப்போ எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே ஆண்டி, அப்படியே ரெடியா இருங்க. சீஸ் சொல்லும்போது சிரிக்கணும். சீஸ். நான்சி அதுக்குள்ள போட்டோ எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்தாச்சு பண்டி. இதுதான் இந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி. இங்க பாரு 3 சைஸ்ல போட்டிருக்கேன். ஓகேவா பாரு. நான்சி உன்னை பெருசா போட்டு கொடுக்க சொன்னேன்ல. இருக்கு பண்டி, நான் தான் சொன்னேன்ல 3 சைஸ்ல போட்டிருக்கேன். இது ஓகேவா பாருங்க. அடப்பாவமே, இது என்னடா இவ்ளோ லேட்டஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்குமா. நீ சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்ட. டே பண்டி, இதை இவகிட்ட வாங்கி அப்படியே ஃப்ரேம் போட்டு வீட்ல மாட்டுடா. ரொம்ப நல்லா இருக்குமா போட்டோ. நான்சி இருந்தாலும் உங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிற கேமரா சூப்பரா இருக்கு நான்சி. பர்த்டே பார்ட்டி முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம், சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन. இந்த வீடியோல பண்டிங்கிற நேம் எவ்வளவு தடவை யூஸ் ஆயிருக்கு? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்ப்ளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலரா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நேம் லிஸ்ட் எடுத்துட்டு எண்ட் ஆஃப் மே மந்த் நாங்க கிஃப்ட் அனுப்பலாம்னு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் கிவ்அவேல ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஹிதயா மதுரை, கவன்யா பழனி, விக்னேஸ்வரி மந்தை கருப்பூர், அனுஸ்ரீ ராம்பாக்கம், சவுனிகா ஸ்ரீ தேனி, தர்ஷிதா கோயம்புத்தூர், கவிதா மதுரை, அஜய் குளித்துறை. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆட் ஆயிருக்காங்கன்னா ஸ்ருதி பெருமாநல்லூர் திருப்பூர், ஹம்சா அட்ரஸ் இல்லை, கவினயா சென்னை, சமீக்ஷா தேனி.